ஹலோ गाइस எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்குது DXA Vlogs. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வேக்கம் கிளீனரோட ரிவ்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்தது அதை தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வேக்கம் கிளீனரோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க பை பண்ணனா லிங்கை தொட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் கார் ஆக்சசரிஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர் சொல்லியிருப்பேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போடுறேன்னு சொல்லியிருப்பேன். பட் போடவே இல்லை. கிட்டத்தட்ட 1 month கிட்ட ஆயிடுச்சு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 1K அடிச்சிட்டோம். ஸோ அதோட ஸ்பெஷல் வீடியோவாக கூட இருக்கட்டும். கண்டிப்பாக இது ஒர்த்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் சார்ஜிங் போர்ட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி சார்ஜிங் போர்ட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அழுக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறோம். இது எப்படி உரியுது, எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது, எவ்வளோ பேட்டரி எடுக்குதுன்னு சொல்லிட்டு A to Z வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக காரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேட் எப்பவுமே போட்டிருப்பேன். இந்த வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் போடாமல் 1 week யூஸ் பண்ணிட்டு எவ்வளோ டஸ்ட் இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடுக்க முடியுதா, க்ளீனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேன். நம்ம பசங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் நிறைய வாட்டி இது யூஸ் பண்ணிட்டேன். 2-3 தடவை யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்றனால தான் ஒரு வீடியோவாக போடுறேன். நல்லா இல்லாதது ஒரு வீடியோவாக போட்டு அது ஒரு 10 நிமிஷம் ஆக்கி அதை பார்க்குது டைம் வேஸ்ட் பண்ண வைக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து தான். பட் உங்களுக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா அட்டாச் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடே கிடையாது. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது எதுக்குள்ளே போகும்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுறங்க. நான் ஆக்சுவலாக வீடியோ ஷூட் பண்ணுறதுனால என்னால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவங்க எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சார்ஜிங் போர்ட்டில் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சார்ஜ்லாம் போடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் பேட்டரி இழுக்குன்றனால நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஏசி வந்து ஆஃபில் ரன் ஆகிற மாதிரி கணக்காயிடும். ஓகேங்களா? ஸோ ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைன் ஆகிடும். பேட்டரி வந்து நீங்கள் எங்கேயா போயிட்டு பேட்டரிக்கு சார்ஜ் போட்டு போகிற மாதிரி ஆகிடும். அதனால முடிஞ்சாலும் வண்டி ஸ்டார்ட்லேயே ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸும் சரி, என்டர்டைன்மெண்ட்ஸ் கண்டென்ட்ஸ் சரி எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காம கமெண்ட்ல என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? பிசி பற்றி நிறைய பேர் கொடுத்திருந்தீங்க ஐடியா, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சீரியஸாக எனக்கு பிசி பற்றி எதுவுமே தெரியாது. பட் நிறைய பேர் நிறைய கிராஃபிக்ஸ் கார்ட்லேருந்து எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிங்க. ஸோ கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வந்து அது ஷக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழுக்காக இருக்கு. சிங்கிள் ஸ்வைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அது உறிஞ்சி எடுத்துடுது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு 1300க்கு காரில் க்ளீன் பண்ணுறது கண்டிப்பாக ஒருத்தர். நான் வந்து பார்த்தீங்கன்னா முனையில் இருக்க அழுக்க அப்படியே விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ கடைசியாக அதை க்ளீன் பண்ணுறேன். எவ்வளோ க்ளீன் ஆகணும்னு தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை ஜஸ்ட் ஜூம் பண்ணுங்க. நான் ஜூம் பண்ணால் கிளாரிட்டி உடஞ்சிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டில் ஜூம் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அப்படியே ஜூமை வந்து பார்த்தீங்கன்னா 2 விரலில் இப்படி பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும் யூடியூப். அதை வச்சு பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு, இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதில் சரி அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கீழே வராது. அந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா. பிகாஸ் தெரியாமல் கீழே கொட்டினாலும் கீழே கொட்டுற ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னும் போது வாட்டர் வாஷும் பண்ணிக்கலாம், நார்மலாகவும் தொடச்சிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நார்மலாக தொடச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 seconds யூஸ் பண்ணி எவ்வளோ அழுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இன்னும் பாதி அழுக்கு எடுக்கவே இல்லை. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி க்ளீன் பண்ணணும் சொல்கிறது காட்டுறதுக்காக தான் இது பாதியிலே நிறுத்தினேன். ஓகேங்களா? இந்த ஃபில்டர் உங்களுக்கு எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட் வந்து ப்ரூஃப் மாதிரி, அதாவது நம்ம உரியிற டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் உள்ள போகாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்பாயில் ஆகாது. இந்த ஃபில்டர் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லைஃபும் கொஞ்சம் நல்லா இருக்கும். குவாலிட்டியான ஃபில்டர் தான். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனிவேஸ் நான் ஃபிசிக்கல் டச் பண்ணும்போது இன்னும் குவாலிட்டியாக எனக்கு தெரிஞ்சது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேஜர் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நீங்கள் 5 to 10 minutes யூஸ் பண்ணால் கூட ஹீட்டே ஆகல. ஸோ அதுதான் மேஜர் அட்வான்டேஜ். பிகாஸ் நீங்கள் இப்போ ஒரு கார் க்ளீன் பண்ணோன்னா இதை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நான் கேரண்டியாக சொல்லுவேன் கிட்டத்தட்ட 2 to 3 minutesலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். 5 minutes 10 minutesலாம் கண்டிப்பாக ஆகாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் பண்ணிச்சு. பெரிய பெரிய டஸ்ட்லாம் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் பேப்பர்லாம் இருந்தது அதெல்லாம் கசிக்கு போட்டு எடுத்தேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இன்கேஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் ஃபில் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதாவது இருக்கிறத கொட்டிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக யூஸ் பண்ணுங்க. அதில் நிறைய டஸ்ட் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதோட அதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிது. அதாவது ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கு எடுக்காத மாதிரி இருக்கும். அதனால மோஸ்ட்லி ஃபில் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 to 15 seconds தான் ஆகுது. ஜஸ்ட் கொட்டிட்டு நான் ஃபில்டர் ஒரு வாட்டி கழிட்டு பண்ணேன். நீங்கள் அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் நான் பண்ணேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு கிளியர் பண்ணேன். நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். வண்டியில் எங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் பட்டாலும் ஓகே, அதாவது ரஃபாக நம்ம வச்சு பண்ணாலும் ஸ்க்ராட்ச் படாதுன்னு இருக்கும் இல்லையா, சீட்டு. ஸோ கீழே கால் வைக்கிற இடம், மேலே ரூஃபு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தைரியமாக க்ளீன் பண்ணலாம். ஆனால் டேஷ்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இது கண்ணாடி மாதிரி இருக்கும், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் இது ஷீட்டில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ் டைப்ன்றனால ஸ்க்ராச்சஸ் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மைன்யூட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் புது காருன்னும் போது
பார்க்கும்போது கிளியராக தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முனையில் ரொம்ப கிளியராக இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம்லாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது உண்மையிலே எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா ஒரு அளவு தான் இருக்கும், ரொம்பலாம் அழுக்கு எடுக்காதுன்னு நினச்சேன். பட் சூப்பராகவே கிளியர் பண்ணிச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி செக் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த பேப்பரை நான் கசக்கி போட்டு அது உரிதா இல்லையா சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே உறிஞ்சுது. ஆக்சுவலாக இதோட ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் வண்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணாலும் அது ஒரு கண்டெய்னரில் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் எடுக்கல, அப்படியே யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. நீங்கள் திருப்பி நான் சொன்ன மாதிரி ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இந்த ப்ரைஸுக்கு இது கேரண்டியான ஒர்த்து தாங்க. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1K ரீச் பண்ணுறோம். 1K ரீச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ இருப்பீங்கன்னு தெரியல. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்து ப்ரோ நீ என்ன வீடியோ போடுவேன் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் இருந்து ஸோ சேனல் வீடியோலேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது, ஓகே நீ போகிற கண்டென்ட் ஓகேவா இருக்குது, நான் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைனா கண்டிப்பாக வேண்டாம். நான் சப்ஸ்கிரைப் என்ன ஏதுன்னே தெரியாமல் பண்ணிடுங்களாம் நான் சொல்ல. வேணுன்றவங்க மட்டும் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லுன்றதோட நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் கவர் பண்ணுவோம். கேஜெட்ஸ்லேருந்து என்கிட்ட இருக்கிற பொருள்லேருந்து விளாக்லேருந்து ஃபன்லேருந்து ஸோ நேச்சர்லேருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கணும், சின்ன சின்ன விஷயத்தையும் கற்றுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபில்டரில் அவ்வளோ அழுக்கு இருக்கும் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு அதையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், அதனால எந்த விஷயமே வராது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரண்டியாக சொல்லுவேன், உங்கள் காருக்கு பட்ஜெட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகும். யாராவது பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேணா கடைக்கிட்ட உங்கள் வீட்டாண்ட இருக்கிற கடை ஏதாவது இருந்தால் பை பண்ணிக்கோங்க. இல்லை நான் அமேசானோட லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நம்ம கார் ஆக்சசரி வீடியோவும் போட்டுருந்தோம், அது பயங்கரமான ரீச் இருந்தது. பிசி பில்லேருந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் இருக்குது. எனக்கு பொறுத்தவரைக்கும் 2K வியூஸ் மேலே போச்சுனாலே நல்ல வியூஸ் தான். பிகாஸ் பெரிய பெரிய சேனல் 10 லட்சம் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறவங்களுக்கே மேக்ஸிமம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh 3 lakh தான் போகும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்னா மேக்ஸிமம் என் வீடியோ எவ்வளோ போனோம், ஒரு 300-400 வியூஸ் தான் போகணும். வீடியோஸுக்கு சொல்கிறேன், ஷார்ட்ஸ் இல்லை வீடியோஸுக்கு. பட் என் வீடியோஸ் 3K 7K 5K எல்லாம் போகுதுன்னா நல்லா ரீச் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. சில பேர் நினைக்கலாம் 2K போனதெல்லாம் நல்ல ரீச்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அது. எனக்கு பொறுத்தவரைக்கும் சேனல் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் ஃபில்டர் மாற்றி போட்டேன், உள்ளே போயிட்டோன்னே தான் நான் ரெகக்னைஸ் பண்ணேன் நான் வந்து தப்பாக போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போட்டுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்செர்ட் ஆகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலைங்க, அவ்வளோ பவர் எடுக்கலை. நான் சொன்னது நான் வச்சிருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எடுக்காது. நீங்கள் 3K 4Kன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணும்போது RPM மேபி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அது மேபி உங்கள் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால பட்ஜெட்டுக்கு காருக்கு இதை யூஸ் பண்ணுங்கள், இதுவே போதுமானது. நம்ம ஒன்றும் அப்படியே பெருக்கி நக்கனா கூட அதில் அழுக்கு ஒட்டாத மாதிரிலாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறது இல்லை. நமக்கு தேவை டீசெண்டாக இருக்கணும் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒருத்து. வேணுன்றவங்க மட்டும் பை பண்ணிக்கோங்க. ஸோ சும்மா இருக்கேன் நான் இன்னும் சில பேர் காரே வச்சுட்டு இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்குவீங்க. இது காருக்கானது தான், மெயினாக காருக்காக தான். நீங்கள் நார்மல் யூஸ் சின்னதாக யூஸ் பண்ணுறதுலாம் ஓகேவா இருக்கும். பட் காருக்குன்னும் போது உங்களுக்கு நல்லாவே அதோட ஒர்க்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவு கார் வச்சிருக்கவங்க மட்டும் பை பண்ணுங்க. நான் வீடு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் எனக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலில் போடுவோம் இல்லையா, அதில் பார்க்கும்போது உங்களுக்கு அழுக்கே இல்லாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி தேய்க்கும் போது தான் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ பாருங்கள், அது பார்க்கறதுக்கு புது ஷீட் மாதிரியே இருக்கா. மேட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான். ஆக்சுவலாக வாங்கி ஒரு 3 days 4 days தான் ஆகுது. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் நான் யூஸ் பண்ணல. இப்போ தான் 4 days முன்னாடி போட்டேன். பட் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத அழுக்குன்னு சொல்லிட்டு A to Z இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பற்றி எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காமிச்சிட்டேன். நீங்கள் இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கார் வச்சிருக்கேன் ப்ரோ, எனக்கு பேசிக்கு அதாவது பட்ஜெட்டில் எனக்கு நல்ல ஒரு வேக்கம் கிளீனர் வேணும்னா தாராளமாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ பையிங் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் வேறு லெவல் கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். டாடா பாபாய், நான் உங்கள் தேவேஸ்வர்.